ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி இணைய வழி வகுப்புகள். உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338824242. ஆந்திர மாநில வளர்ச்சியில் ஒரு புதிய பரிணாமமாக மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அடுத்த 2 ஆண்டுகளில் அமெரிக்கா போன்ற தரத்தில் சாலை உட்கட்டமைப்பை உருவாக்குவோம் என உறுதியளித்துள்ளார். மங்களகிரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 5233 கோடி ரூபாய்க்கும் மேல் மதிப்பிலான 29 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு நிதின் கட்கரி மற்றும் முதல்வர் சந்திரபாபு நாயுடு இணைந்து அடிக்கல் நாட்டினர். மத்திய அமைச்சர் ராம்மோகன் நாயுடு, துணை முதல்வர் பவன் கல்யாண், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த மேம்பாட்டு முயற்சியில் தேசிய நெடுஞ்சாலை 71இல் மதனப்பள்ளி முதல் பிலேரு வரை 56 கிலோமீட்டர் நீளத்தில் 1995 கோடி ரூபாய் செலவில் நவீன 4 வழிச்சாலை உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் 9 மேம்பாலங்கள், 1 ரயில்வே மேம்பாலம், 19 முக்கிய பாலங்கள், 5 வாகன சுரங்கப்பாதைகள் மற்றும் 10 உள்ளூர் சுரங்கப்பாதைகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அதேபோல தேசிய நெடுஞ்சாலை 340C கர்னூல் முதல் மண்டலம் வரை 31 கிலோமீட்டர் பகுதியில் 858 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட இந்த சாலையில் மேம்பாலம், சுரங்கப்பாதைகள் உள்ளிட்ட பல அம்சங்கள் கொண்டுள்ளன. மேலும் திருப்பதி, ஸ்ரீசைலம், ஹார்ஸ்லி ஹில்ஸ், ஓடாரேவு கடற்கரை உள்ளிட்ட மத சுற்றுலா தலங்களுக்கான அணுகலை மேம்படுத்தும் வகையில் 27 புதிய திட்டங்களை ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பொருளாதார வளர்ச்சிக்கு துணையாக விளங்கும் கிருஷ்ணப்பட்டினம் துறைமுகம், ஸ்ரீநகரம், திருப்பதி விமான நிலையம் உள்ளிட்ட பகுதிகளுடன் தடையற்ற சாலை இணைப்புகள் உருவாக்கப்பட உள்ளன. இதன் மூலம் ஆந்திராவை வளர்ச்சியின் முன்னுக்கு கொண்டு செல்லும் திட்டமே அரசின் நோக்கமாகும் என நிதின் கட்கரி பேசினார்.